ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வினிகரியல் கல்ச்சர் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வினிகரியல் எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். வினிகரியல் கல்ச்சர் பார்த்தீங்க அப்படின்னா முட்டையிலேருந்து வெளியில் வந்த பீட்டாவோட குட்டிங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபீடாக பார்த்தீங்கன்னா வினிகரியல் தான் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு 7 நாளைக்கு இந்த ஃபீடு தான் கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக பீட்டா ஃப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே குட்டியாக இருக்கும். இந்த வினிகர் ஈல் பார்த்தீங்க அப்படின்னா பீட்டா ஃப்ரைஸோட ரொம்பவே சின்னதாக இருக்கும். அதாவது பீட்டா ஃப்ரைஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வினிகர் ஈல் ஃபீட் பண்ணணும் ஃபஸ்ட்டு 7 நாளைக்கு. அதுக்கப்புறம் பீட்டா ஃப்ரைஸ் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் ஆர்டிமியா, மொய்னா கல்ச்சரு, டாஃப்னியா கல்ச்சரு இது மாதிரி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பெல்லட் ஃபீடு கொடுக்கலாம். ஓகே, இப்போ இந்த வினிகர் ஈல் கல்ச்சர் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்துடலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நார்மல் வாட்ரு, போர் வாட்ரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்பிள் சீடர் வினிகர். நம்ம பார்த்திங்கன்னா இந்த இதுதான் யூஸ் பண்ணுறோம், ரொம்பவே நல்லாயிருக்கு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டர் கல்ச்சரு, அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட் பண்ண ஆப்பிள் பீஸு. ஓகே, அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். கல்ச்சர் பண்ணால் பார்த்திங்கன்னா நெக் இருக்க பாட்டில், அந்த பாட்டில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபீட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்காக இந்த வாட்டர் பாட்டிலில் செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் பாட்டிலில் பாதி அளவு தண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் சீடர் வினிகரு. இது பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்லேயே அவைலபிளாக இருக்கும், அங்கேயே வாங்கிக்கலாம். பாதி அளவு தண்ணியும் பாதி அளவு ஆப்பிள் சீடர் வினிகரும் எடுத்துக்கலாம். கலர் பார்த்திங்கன்னா இந்தளவு கோல்டன் கலரில் வந்தால் போதும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாங்கி வச்சுருக்க ஸ்டார்டர் கல்ச்சரு, இது எடுத்து லைட்டாக இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இப்போ நம்ம ஊற்றுனதுலேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆயிரக்கணக்கான ஈல்ஸ் இருக்கும். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆப்பிள் பீஸை சின்ன சின்னதாக அந்த வாட்டர் பாட்டிலில் போட்டுக்கணும். ஆக்சுவலாக தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த வாட்டர் பாட்டிலில் போட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் எடுத்து அது மேலே போட்டு காற்று போகிற மாதிரி ஒரு ரப்பர் பேண்டை போட்டுருங்க. ஒரு 1 வீக்கில் பார்த்திங்கன்னா இது ரெடி ஆயிரும். பீட்டா ஃபிஷ் பற்றி A to Z தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கல்ச்சர் பார்த்திங்க அப்படின்னா டைரெக்டாக சன்லைட் படாத இடத்துல, ஒரு நிழலான இடத்துல இதை பார்த்திங்கன்னா வச்சுட்டிங்க அப்படின்னா போதும், கல்ச்சர் ரெடி ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட மீட் பண்ணுறேன். பாய்.